அருள்மிகு ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளியம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி போற்றி. ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி போற்றி. ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி போற்றி. போற்றியே போற்றி. என் அன்பு பக்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் அன்னை வனபத்ரகாளியம்மன். வனபத்ரகாளியம்மன், வனபத்ரகாளியம்மன், வனபத்ரகாளியம்மன். உங்களிடம் பேச வந்திருக்கிறேன், பேச வந்திருக்கிறேன், பேச வந்திருக்கிறேன், பேச வந்திருக்கிறேன். கேட்கிறதா? என் அன்பு பக்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் அன்னை வனபத்ரகாளியம்மன் பேசுகிறேன். உங்களையெல்லாம் சந்திக்க உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உங்கள் இல்லம் தேடி வந்ததற்கான விஷயத்தை சொல்கிறேன், கேள். அதற்கு நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி மௌனமாக கேள், சொல்கிறேன். என் அன்பு பக்த குழந்தைகளே, நீங்கள் அன்னை வனபத்ரகாளியம்மனை தரிசிக்க அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய் போன்ற நாட்களிலும் திருவிழா காலங்களிலும் விரதமிருந்து ஆலயம் வந்து நீண்ட நேரம் நீண்ட வரிசையில் கால்வலியோடும் காலம் தந்த வலியோடும் அன்னையை தரிசிக்க காத்திருப்பதும் நான் அறிவேன். நீ பக்தியாய் தரிசனத்திற்கு காத்து நிற்கிறாய், நான் சக்தியாய் தரிசனத்தோடு காத்து நிற்கிறேன் என் பக்த குழந்தைகளை காண்பதற்கு. அன்னையின் தரிசனம் கிடைக்கும் வரை நீங்கள் மனதிற்குள் வனபத்ரகாளியம்மா, வனபத்ரகாளியம்மா, வனபத்ரகாளியம்மா என்று அன்னையின் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்கள் வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். என் சன்னதியின் மண்ணை மிதித்த என் பக்த குழந்தைகளின் உங்கள் வீட்டின் வாசற்படியை மிதித்து விட்டேன். இதோ உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமர்ந்து விட்டேன். இப்போது சொல்கிறேன், கேள். என் பக்த குழந்தைகளே, நீங்கள் கேட்ட வரம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் உண்மையான பக்தியை பாராட்டி மனமுகர்ந்து கொடுக்கிறேன். இதோ நீ உருகி உருகி கேட்ட வரம் உடனே கொடுத்து விட்டேன். அம்மா, வனபத்ரகாளி அம்மா என்று அழுது அழுது நீ கேட்ட வரம் கேட்டவுடனே கொடுத்து விட்டேன். ஏழ்மை நிலை மாற தாழ்மையோடு நீ கேட்ட வரம் கேட்டவுடனே கொடுத்து விட்டேன். கண்ணீர் மல்க கைகூப்பி நீ கேட்ட வரம் கேட்டவுடனே கொடுத்து விட்டேன். கடன் பிரச்சனை தீர நீ கேட்ட வரம் கேட்டவுடனே கொடுத்து விட்டேன். பிறர் வாழ பிறர் நலனுக்காக நீ கேட்ட வரம் கேட்டவுடனே கொடுத்து விட்டேன். கல்வி சிறக்க ஞான வரம் கொடுத்து விட்டேன். மாங்கல்யத்திற்காக மங்களவரம் கொடுத்து விட்டேன். குழந்தைக்கான புத்திரவரம் கொடுத்து விட்டேன். என் பக்த குழந்தைகள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழவும், தீய சக்தி நெருங்காமல் தெய்வ சக்தி கவசத்தோடு எல்லா ஐஸ்வர்யங்களும் தந்து இதோ நீங்கள் கேட்ட வரம் கேட்டவுடனே கொடுத்து விட்டேன். பக்த குழந்தைகளே, நீங்கள் கேட்காத வரத்தையும் கொடுத்து விட்டேன். ஏன் தெரியுமா? தாய்க்குத்தான் தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. இதோ நல்ல புத்தியும் நல்ல பக்தியும் நல்ல சக்தியும் தந்து ஆள் போல் தழைத்து அருகம்புல் போல் வேரூன்றி வாழைப்போல் வாழ்வழித்து அருள் புரிவாள் அருள்மிகு வனபத்ரகாளி. இனி எல்லாம் ஜெயமே. கவலையை காலுக்கடியில் போடுங்கள், குழப்பத்தை குப்பையில் போடுங்கள். ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி நமக என்றால் இனி எல்லாம் ஜெயமே. ஆலயத்தில் கொடுக்கப்படும் எலுமிச்சங்கனியாம் வெற்றிக்கனியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது தங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்திலும் எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் கனி உங்களுடனே இருக்கட்டும். அக்கனி உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். இனி எல்லாம் ஜெயமே. என் அன்பு பக்த குழந்தாய், உன் இல்லத்தில் இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு என்ன படையிலிடப் போகிறாய்? என்ன மௌனமாயிருக்கிறாய்? ஓ, மெய் மறந்து விட்டாயோ? சரி, நானே சொல்கிறேன். இந்த தாய்க்கு பிடித்த கூழும்
2-3 வேப்பிலையும் சேர்த்து கொடு, போதும். அதுவே நல்விருந்து, அருமருந்து, திருமருந்து. மீண்டும் அடுத்த முறை நான் உன் வீட்டிற்கு வரவேண்டுமா? அப்படியானால் உன் வீட்டு வாசலில் கோலமிட்டு வாசற்படியிலோ நிலவிலோ வேப்பிலை வைத்து வீட்டில் விளக்கேற்றி உன் தாயை அழைப்பது போல் பாசத்தோடு வனபத்ர காளியம்மா வாமா என்று அழைத்தால் அடுத்த கணம் உன் வீட்டில் நான் இருப்பேன். இப்போதும் எப்போதும் எங்கிருந்து நினைத்தாலும் அங்கிருந்தே அருள் புரிவாள் அருள்மிகு வனபத்ரகாளி. சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி மனமுருகி மௌனமாக தியானித்தால் உங்கள் ஆழ்மனதில் அருள்மிகு வனபத்ரகாளி ஆனந்த ரூபிணி சாந்த சொரூபிணியாய் காட்சி தருவாள். ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி போற்றி. ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளி போற்றி. ஓம் ஸ்ரீ வனபத்ரகாளியே போற்றி. போற்றியே போற்றியே போற்றி. வரும் அமாவாசையன்று மீண்டும் உங்கள் இல்லம் தேடி வருவேன்.